வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 6th சயின்ஸ் டேர்ம் 2 லெசனான எலக்ட்ரிசிட்டி லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிசிக்ஸ் லெசன் இது. இந்த லெசனில் நம்ம எலக்ட்ரிசிட்டினா என்ன அண்டு நம்மளோட பேசிக்கான சர்க்கியூட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லெசனோட ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, அதோட சோர்ஸ் என்ன, எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அண்ட் அது மூலயமா என்னென்னலாம் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், பயன்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டு செல்னா என்ன, பேட்ரி செல்னா என்ன, பேட்டரினா என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் சில சர்க்கியூட்ஸ், ஸோ சர்க்கியூட்ஸ்னா பேசிக்காக சர்க்கியூட்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த சோர்சஸ்லேயே பார்த்தோம்னா கண்டக்டர்ஸ்னா என்ன, இன்சுலேட்டர்ஸ்னா என்ன, ஸோ இதை பற்றி தான் இந்த லெசனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி நான் சொல்கிறேன், ஓகேங்களா. எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது பேசிக்காக நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் அந்த மாதிரி எலிமெண்ட்லாம் இருக்கு இல்லைங்களா. அதில் குறிப்பாக ஒரு சில மெட்டல் எலிமெண்ட், ஓகேங்களா. இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு பிரிச்சிருப்போம். அதில் மெட்டலுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க. இப்போ நார்மலாக இது நியூக்ளியஸ் அண்டு நியூக்ளியஸோட ஷெல்ல இங்கே ஒரு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, இங்கே 2 எலக்ட்ரான், இங்கே எனக்கு 2 எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா இந்த லாஸ்ட் ஷெல், ஓகேங்களா, இது நியூக்ளியஸ், இதெல்லாம் ஷெல் அப்படின்னு சொல்லுவோம். இதை சுற்றி தான் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது, இந்த சின்ன பார்ட்டிகல் இருக்கு இல்லைங்களா, சப் அட்டாமிக் பார்ட்டிகல், இதெல்லாம் தான் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் ஆனது கடைசி ஷெல், லாஸ்ட் ஷெல்லில் பாண்டிங் இல்லாமல் இருந்தால் அதை நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் தான் எனக்கு எலக்ட்ரிசிட்டிக்கு காரணமாக அமையுது. எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ஒரு வயர் எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஒரு நார்மலான ஒயர், நம்ம வீட்டிலலாம் பார்த்தோம்னா ஒயரில் தான் கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்காக ஒரு ஒயர் எடுத்துக்கிறோம். இந்த ஒயர் எனக்கு காப்பரால் ஆனது. காப்பர் அப்படிங்கிறது ஒரு வகையான மெட்டல். இந்த காப்பரில் எனக்கு அதிகமாக ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படியே ட்ராவல் பண்ணுது, ஒரு சைடில் இருந்து இன்னொரு சைடுக்கு ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஸோ சார்ஜ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. இது மூலயமா நான் எலக்ட்ரிசிட்டி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க. இந்த பேசிக்காக பார்த்தோம்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். நம்ம பயன்படுத்தக்கூடிய மெட்டலில் இருக்க எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது நம்ம சார்ஜ் மூவ் ஆகுது, அதாவது ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த சார்ஜ், இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இது எனக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியில் பேசிக்காக பார்த்தோம்னா வோல்டேஜ். நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய டாபிக் அப்படின்னு பார்த்தோம்னா வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ்னா என்ன. ஸோ இதெல்லாம் பேசிக். இது தெரிஞ்சுட்டா லெசன் ஈஸியாக போயிடும், ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த கரண்ட் அப்படிங்கிறது என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோவாக வருது, ஓகேங்களா. இந்த கரண்ட்டை நான் ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு யூனிட் மூலிமா நான் மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த டயக்ராமில் பார்த்தோம்னா இந்த பக்கம் ஒரு ஆள் நிற்கிறான். எனக்கு இந்த வழி பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த வழியில் அவனை வச்சு புஷ் பண்ணுறானா, ஸோ இவன் என்ன கொடுக்குறான், ஒரு வகையான ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறான். இதை தான் நான் வோல்ட் அப்படின்னு சொல்கிறேன், வோல்டேஜ். என்னோட எலக்ட்ரானை இந்த வோல்டேஜ் ஆனது ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புஷ் பண்ணுது. கிளியர். அடுத்து அவ்வளோ சீக்கிரமாக நான் புஷ் பண்ண விட்டுருவான்னு சொல்லிட்டு மேலே ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான், இந்த கண்டக்டரோட அதாவது போகிற வழியை ரொம்ப சின்னது பண்ணுறான். இவன் தான் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தடுப்பு. என்னை மீறி எலக்ட்ரான்ஸை நீ நவுத்திருவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வோல்டேஜ் அந்த இவனுக்கு ஒரு சவால் விடுது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது. இவனை நான் எப்படி மெஷர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஓம் அப்படிங்கிற யூனிட் மூலிமா மெஷர் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ தாங்க. ஓகேங்களா, கிளியர்? அப்போ எனக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டினா வோல்டேஜ்னா என்னன்னு தெரியும், கரண்ட்னா என்னன்னு தெரியும், ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு தெரியும். கிளியர்? ஸோ இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டியை யார் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க? ஓகேங்களா, எலக்ட்ரிசிட்டியை முதல்ல கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் பிராங்க்லின். பெஞ்சமின் பிராங்க்லின். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் தான் இதில் அதிகமாக நம்ம பார்க்குறோம். இந்த எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சது வந்து ஜே தாம்சன். ஸோ கெமிஸ்ட்ரியில நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்கோம். எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சாங்க, புரோட்டான், நியூட்ரான்ஸ், நியூக்ளியஸ்லாம் யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. ஸோ இந்த லெசனுக்கு எனக்கு எலக்ட்ரான் யார் கண்டுபிடிச்சா, ஜே தாம்சன். எலக்ட்ரிசிட்டி யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தோம்னா பெஞ்சமின் பிராங்க்லின். ஸோ லெசனோட இன்ட்ரடக்ஷனுக்கு வருவோம். 6th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி மாதிரி தாங்க வரும். ஓகேங்களா, ஸ்டோரினா 2 பேரோட கான்வர்சேஷன் மாதிரி. செல்வம் அப்படின்னு ஒரு பர்சன் இன்ஜினியர் கூட பேசுகிற மாதிரி. ஓகேங்களா, இதில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத நம்ம டே டு டே லைஃப்பில் பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அப்படியே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தின, அதாவது நைட் டைமில் நம்ம வெளிச்சத்துக்கு பயன்படுத்தினது பார்த்தோம்னா எண்ணெய் விளக்குகள். இதுதான் நம்ம நைட் டைமில் யூஸ் பண்ணோம். அண்டு சில பகுதிகளில் வந்து சமைக்கிறதுக்கு, ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு முன்னாடி சமைக்கிறதுக்கு வந்து விறகடுப்புகள் தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். அதெல்லாம் பயன்படுத்திட்டு அப்புறமேட்டு எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது எங்கேருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பவர் பிளான்ட். ஸோ பவர் பிளான்ட்னா அந்த இடத்துல பவர் உருவாகுது அப்படின்னு அர்த்தம். இந்த பவர் உருவாகிற இடம் வந்து நம்ம தெர்மல், ஹைட்ரோ ஆர் ஹைடல், டைடல், விண்ட், சோலார். ஸோ இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா தெர்மல் அப்படிங்கிறது எனக்கு நிலக்கரியை பயன்படுத்தி நான் கரண்ட்டை பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து கோல் அப்படிங்கிறது என்னோட ரா மெட்டீரியல். முக்கியமான சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மல் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் கோல், நிலக்கரி. ஹைட்ரோவில் வந்து வாட்டரோட இந்த வேகமாக ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, டேம்லேருந்து வெளியே வரும்போதும் சரி, இல்லை ரிவர்லேருந்து வரும்போது, இல்லை பெரிய வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து வேகமாக கீழே கொட்டும் போது அந்த இடத்துல ஒரு சின்ன பிளேடு மாதிரி நான் வைக்கிறேன். அது சுற்றுறது மூலியமா நான் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த டைடல் அப்படிங்கிறது கடல் அலை, வேவ்ஸ், சி வேவ்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது மூலியமா நான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இங்கே அதே தான். இந்த வேவ்ஸ் ஆனது நான் ஒரு பகுதியில் வச்சிருக்கக்கூடிய ஃபேன் பிளேடை வந்து சுற்றி விடும் போது நான் அது மூலியமா நான் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அடுத்து விண்டு பார்த்தோம்னா விண்ட் எனர்ஜி, காற்றை பயன்படுத்தி, ஏரோட ஸ்பீடை பயன்படுத்தி நான் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் சோலார் பார்த்தோம்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க. நான் இங்கே லைட் எனர்ஜி, சோலார் மூலியமா என்ன கிடைக்குது, சன்னுலேருந்து எனக்கு லைட் எனர்ஜி கிடைக்குது. இந்த லைட் எனர்ஜியை நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றேன். ஓகேங்களா, இதெல்லாம் தான் வந்து எலக்ட்ரிசிட்டியோட சோர்சஸ்: தெர்மல், ஹைட்ரோ, டைடல், விண்ட், சோலார். ஓகேங்களா, ஸோ இப்போ கான்வர்சேஷன்லேயே பார்த்தோம்னா நம்ம ஊரில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நெய்வேலியில் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் இருக்குது. அண்ட் தென் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் பக்கம் வந்து விண்ட் சோர்ஸை பயன்படுத்தி, காற்றை பயன்படுத்தி பவர் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வருது. அண்ட் தென் வேற என்ன சோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செல் பேட்டரிஸ். ஸோ இந்த செல் பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு என்னென்ன சோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு, எந்த ஒரு டிவைஸ் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
அதான் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியோட டெஃபினிஷனும் கூட. எனி டிவைஸ் ஃப்ரம் விச் எலக்ட்ரிசிட்டி இஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் கால்ட் தி சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ நம்ம முன்ன பார்த்தோம்ல ஒவ்வொரு பவர் பிளான்ட்டா, இப்போ வந்து நம்ம அதை பற்றி மட்டும் பார்க்கலாம். தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ். ஸோ நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன், தமிழ்நாட்டில் இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நெய்வேலி. நெய்வேலி டிஸ்ட்ரிக்ட் பார்த்தோம்னா கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். கூடலூர் டிஸ்ட்ரிக்ட் நெய்வேலி. அடுத்து எண்ணூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இதுதான் லெசனில் கொடுத்துருக்கக்கூடிய 2 தெர்மல் பவர் ஸ்டேஷன். ஸோ இந்த தெர்மல் பவர் ஸ்டேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இதுதாங்க பேசிக்கான ஒரு டயக்ராம். நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, இந்த தெர்மல்னால் என்ன, நம்ம சோர்ஸு கோல், இதுதான் எனக்கான ரா மெட்டீரியல். இந்த கோலை என்ன பண்ணுறாங்க, இந்த ஃபியூவல் அதாவது கோலை வந்து எரி விடுவாங்க. கோலை வந்து இந்த இடத்துல பேர்ன் பண்ணுவாங்க. பேர்ன் பண்ணுறது மூலிமா எனக்கு இங்கே வாட்டரை வந்து வச்சுருப்பாங்க, இந்த பாய்லருக்குள்ளார வாட்டரை. இந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக மாறும். ஸோ ஸ்டீம் அப்படிங்கிறது வந்து வாட்டர் எனக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் கேஸாக ஆகும். லிக்விட் வந்து எனக்கு கேஸாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த ஸ்டீம் ஆனது நான் இங்கே ஒரு ஃபேன் மாதிரி வச்சுருப்பேன். அந்த ஃபேனில் வேகமாக போய் அடிக்கும். ஸோ அப்போ அடிக்கும் போது என்னோட ஃபேன் பிளேடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். என்னோட ஸ்டீமோட வேகத்தை பொறுத்து என்னோட ஃபேன் பிளேட்ஸ் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். இந்த ஃபேன் பிளேட்ஸை நான் ஒரு ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பேன். இந்த ஜெனரேட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, எனக்கு நிறைய மெட்டல் மூலியமா இந்த காப்பர் வயரை சுற்றி, காப்பர் வயரால் ஆன ஒரு 2 காயில் சப்ஸ்டன்ஸ். ஸோ இது வந்து நம்ம ஹையர் ஸ்டடீஸ் போகும்போது இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். ஓகேங்களா, இப்போதைக்கு எனக்கு இந்த இடத்துல வந்து மெட்டலால் பயன்படுத்தி ஒரு காயில் செஞ்சு நான் வச்சுருக்கேன். இது சுத்த ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மெட்டல்ஸ் சுத்தும் போது எனக்கு எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ இருக்கும். இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ மூலிமா நான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதாங்க பேசிக். ஓகே, ஸோ இப்போ ஒரு வேளை இதுவே ஹைட்ரோவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட் பார்த்தோம்னா எனக்கு வாட்டர் தான் மெயின் சோர்ஸ். ஸோ இந்த வாட்டர் என்ன ஆகும், நான் இங்கே வச்சிருக்கக்கூடிய ஃபேன் பிளேட்ஸில் பட்டு இந்த ஃபேன் பிளேடை சுத்த விடும். ஸோ அது மூலயமா நான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அண்ட் சிமிலர்லி டைடல் வேவ்ஸ், டைடல் பார்த்தோம் இல்லைங்களா, டைடல்னு இதே தான். இந்த வேவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, வேவ்ஸ் வந்து என்னோட ஃபேன் பிளேட்ஸில் படுற மாதிரி நான் வந்து இந்த ஃபேனை வந்து கடல் கரை ஓரமாக பிளேஸ் பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி கரெக்டாக வந்து செட்டப் பண்ணி வச்சுட்றோம். நம்ம வேகமான வேவ்ஸ் வரும்போது இந்த ஃபேன் பிளேட் சுற்ற ஆரம்பிக்குது. அது சுற்றுறது மூலியமாக என்னோட ஜென்ரேட்டர் சுற்றுது. அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டியை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பேசிக்காக நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸில் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் படிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தெர்மலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பர்பஸ், நான் இங்கே ஒரு ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஹீட் எனர்ஜி மூலிமா நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அவுட்புட்டாக எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் ரா மெட்டீரியலாக கோல் தான் சொன்னேன். ஓகேங்களா, இங்கே கோல் எந்த ஒரு சோர்ஸ் வேணாலும், எதை எரிவுற மாதிரி எதை வேணாலும் பயன்படுத்தலாம். கேஸ், டீசல், ஸோ இதெல்லாமே பயன்படுத்த முடியும். பட் இதுக்கான எக்ஸ்பென்சஸ் நான் கம்பேர் பண்ணும்போது எனக்கு கோலோட எக்ஸ்பென்சஸ், நான் வாங்கக்கூடிய விலை பார்த்தோம்னா கோலுக்கு ரொம்ப கம்மி. இதுவே நான் டீசல் கேஸ்ன்னு வாங்குறேன்னா எனக்கு விலை அதிகமாக இருக்குமா, அப்போ நான் ஜென்ரேட் பண்ணுற காஸ்ட்டை வந்து அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்புறமேட்டு வீட்டுக்கு வர கரண்ட் பில்லு பார்த்தோன்னா ஊர் விட்டது வரும். ஓகேங்களா, அதனால தான் நான் கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய நிலக்கரியை பயன்படுத்துகிறேன். இந்த நிலக்கரியை பயன்படுத்தி நான் அதை எரிவுறேன். ஹீட் எனர்ஜியை நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறேன், மக்களுக்கெல்லாம் விற்பனை பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த காயில் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லைங்களா, இது இந்த காயில் ரொட்டேட் ஆகுறது மூலிமா, அதாவது இந்த பகுதியில் காயில் ரொட்டேட் ஆகுது, எனக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது மெயின் பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்
எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதை பற்றி ப்ரீஃபாக வந்து 6th ஸ்டாண்டர்டில் சொல்லலைங்க, ஓகேங்களா. நம்ம ஷார்ட்டாக இஎம்ஐ அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு, ஓகேங்களா. இங்கே என்னன்னா எனக்கு மேக்னெட்டிக் பவரும் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிக்கல் பவரும் இருக்கும், அது மூலிமா என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ ஏற்படுது. ஓகே, ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சது பேசிக் தான். 6th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. இப்படி தான் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து ஹைடல் பவர் பிளான்ட். ஸோ ஹைடல் பவர் பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு இந்த நதியிலேருந்து திறந்து விடப்படுற, ஓகேங்களா, ஒரு டேம்லேருந்து நம்ம வாட்டரை திறந்து விடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டேம்லேருந்து வரக்கூடிய நீரானது ரொம்ப வேகமாக வருமா, அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் ஒரு டர்பைனை வைக்கிறேன், இல்லைனா ஏதாவது ஒரு ஃபேன் பிளேட்ஸை வைக்கிறேன். அந்த ஃபேன் பிளேட்ஸை வந்து ஸோ வாட்டர் வந்து ஃபோர்ஸாக வரக்கூடிய ஒரு பாதையில் நான் ஒரு ஃபேனை வைக்கிறேன், ஒரு டர்பைன். ஸோ இந்த டர்பைனை நான் ஜெனரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வேகமாக வரக்கூடிய தண்ணியானது இந்த ஃபேன் பிளேட்ஸை சுத்த விடும். சுத்துறது மூலிமா எனக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை நான் ஜெனரேட்டர் மூலிமா ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன ஆகுது எனக்கு, ஸோ வாட்டர்லேருந்து வரக்கூடிய எனர்ஜி ஆனது கைனட்டிக் எனர்ஜி. வாட்டர்லேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி ஆனது நான் கைனட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா சேஞ்ச் பண்றேன். கிளியர்? அங்க வந்து ஹீட் எனர்ஜி, அதாவது தெர்மல்ல வந்து ஹீட் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திரம். ஹைடலை பொறுத்த வரைக்கும் கைனட்டிக் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்திரம். அடுத்து அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ். ஸோ இந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ்ல எனக்கு நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்துறாங்க. நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி அங்க இருக்கக்கூடிய வாட்டரை பாயில் பண்றாங்க. பாயில் பண்ணி ஸ்டீமா மாத்தி ஃபேன்ல ப்ளோ பண்றாங்க. ஃபேன் மூலமா ஜெனரேட்டர் கனெக்ட் பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அப்ப நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை உற்பத்தி பண்றாங்க. நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபியூவலுக்கு பதிலாக இந்த நேச்சுரல் கேஸ், ஆயில், தெர்மல்ல வந்து நம்ம கோல் பயன்படுத்துகிறோம். இதுவே நியூக்ளியர் பவர் பிளான்ட் என்ன பண்ணுவாங்க, இங்கே யுரேனியம் இல்லைன்னா புளூட்டோனியமாக பயன்படுத்துவாங்க. இது வந்து எனக்கு ஒரு நியூக்ளியர் மெட்டீரியல், அதிகமான வெப்பத்தை வெளியிடுற ஒரு எலிமெண்ட். ஸோ இந்த அட்டாமிக் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூக்ளியர் எனர்ஜியை எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றுறாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. கிளியர்? ஓகேங்களா? அண்ட் தென் விண்ட் எனர்ஜி. விண்ட் மில்ல பார்த்தோம்னா எனக்கு இந்த பகுதியில் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஆப்போசிட்டாக காற்று எந்த பக்கம் அடிக்குமோ அதுக்கு அந்த ஆப்போசிட்டில் தான் நான் வந்து ஃபேனை வந்து பிளேஸ் பண்ணுறேன். அப்போ காற்றோட அளவை பொறுத்து இந்த ஃபேன் ஆனது சுத்த ஆரம்பிக்கும். ஸோ ஃபேன் சுற்றுறது மூலிமா நான் அங்கே ஜென்ரேட்டர் ஒன்று பிளேஸ் பண்ணுறேன், ஒரு ஜென்ரேட்டர் இங்கே வைக்கிறேன், வச்சு நான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நான் விண்ட் எனர்ஜி. ஸோ விண்ட் எனர்ஜி ஆனது எனக்கு ஃபேன் மூலிமா வரும்போது கைனட்டிக் எனர்ஜியாக மாறுது. அந்த கைனட்டிக் எனர்ஜியை நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதாங்க, 4 பவர் பிளான்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ இன்னொன்று இருக்குது சோலார் அப்படின்னு சொல்லிட்டு. சோலாரை பற்றி இங்கே அவ்வளோ மென்ஷன் பண்ணல. நம்ம சோலாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா லைட் எனர்ஜியை வந்து நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறேன். ஸோ இங்கே வந்து நான் எந்த ஒரு ஃபேனு இதெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறது இல்லைங்க. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஃபோட்டோ வோல்டாயிக் செல், அதை பற்றி நம்ம அப்புறமேட்டு படிக்கலாம். ஒரு செல் இருக்குங்க. இந்த செல் என்ன பண்ணும், எனக்கு அப்சர்வ் பண்ணக்கூடிய லைட்டை வந்து அப்படியே எலக்ட்ரிக்கலாக மாற்றி கொடுக்கும். அது ஒரு விதமான செல். ஓகேங்களா? அதை பற்றி டீப்பாக வேணும் தான் 6th கொடுக்கல, நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த சோலார் எனர்ஜி சன்னிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு லைட் எனர்ஜியை நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டை நான் யூஸ் பண்ணுறேன். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட்டு செல்லுனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டிவைஸ் கெமிக்கல் எனர்ஜியை பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொடுத்துச்சுன்னா அது செல்.
அது எப்படி கெமிக்கல் எனர்ஜி ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது அப்படின்னு பார்த்தோம்னா, அலெக்சாண்ட்ரோ வோல்டா, ஸோ இவர் தான் முதல்ல செல் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃப்ராக், ஒரு தவக்காலையில் ஒரு மெட்டல் ஒயரில் கட்டி இந்த தவக்காலையை தொங்க விட்டுருக்காரு. ஓகேங்களா, மெட்டலில் வந்து டைசெக்ட் பண்ணுறதுக்காக, அறுத்து பார்க்கறதுக்காக தொங்க விட்டுருக்கும் போது இவர் வந்து ஒரு பயாலஜிஸ்ட். ஓகேங்களா, அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது இவர் ஒரு மெட்டலால் அந்த ஃப்ராக் வந்து தொடும்போது திடீர்னு ஏதோ தன்னை ஷாக் அடித்த மாதிரி, அதாவது ஒரு சின்ன எனர்ஜி, ஏதோ ஒன்று அதிர்வு மாதிரி இருந்தது. ஸோ அப்போ இந்த ஃப்ராக் ஆனது சால்ட் வாட்டரில் முக்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஏன்னா ஃப்ராகோட பாடி வந்து அழுகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சால்ட் வாட்டரில் முக்கி அதை வந்து டைசெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்துருக்காரு. அந்த ஃப்ராகு ஒரு நீடில் குத்தி வச்சுருந்துருக்காரு. இவரும் ஒரு மெட்டலில் தொடுறாரு. தொடும் போது சின்ன ஒரு எனர்ஜி மாதிரி தெரிஞ்சிருக்கு. ஸோ அது மூலயமா கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த செல். ஸோ அப்போ செல் அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சிருக்காரு? அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், எலக்ட்ரோலைட்ஸ் இல்லைனா ஒரு சொல்யூஷன். ஸோ அவர் கண்டுபிடிக்கும் போது இந்த இடத்துல ஒரு சால்ட் சொல்யூஷன் தான் வச்சுருந்தாரு. இப்போ வந்து நம்ம எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரோலைட்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, அதில் அயான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். கிளியர்? ஸோ அதில் நான் 2 மெட்டல் ராடை வந்து பிளேஸ் பண்ணுறேன். நான் இங்கே எல்லாமே மெட்டல்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் மெட்டல் யூஸ் பண்ணுறேன்னா, மெட்டல் ஆனது எனக்கு குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். ஓகே, ஸோ இந்த மெட்டல் ராடில் ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். கிளியர்? ஆனோடு கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். இப்போதைக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் ஒன்று, நெகட்டிவ் ஒன்று இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு எலக்ட்ரோலைட் சொல்யூஷனில் இந்த மாதிரி நான் டிப் பண்ணி வைக்கும் போது 2 மெட்டலுக்கும் நடுவில் எனக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், ஸோ எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு. இந்த ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் தான் எனக்கு கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறதுக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. கிளியர்? ஸோ இதுதாங்க ஒரு செல். ஓகேங்களா, இதில் பார்த்தோம்னா a chemical solution which produces positive and negative ions is used as electrolyte. ஸோ அந்த எலக்ட்ரோலைட் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் சொல்யூஷன். அந்த சொல்யூஷனில் 2 மெட்டல்ஸ், 2 எலக்ட்ரோட்ஸ் டு ஃபார்ம் ஏ செல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செல்லில் 2 வகை சொல்கிறாங்க. ஒன்று பிரைமரி செல், இன்னொன்று செகண்டரி செல். இப்போ நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய செல் அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகமாக பயன்படுத்துகிற எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடியது கடிகாரத்தில் இருக்கக்கூடிய செல். ஒரு கிளாக்கில் நம்ம பயன்படுத்தக்கூடிய செல். இந்த செல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு கடிகாரம் நின்றுச்சுன்னா அந்த செல்லை நம்ம தூக்கி தான் போடுறோம். அதுதான் பிரைமரி செல். ஏன்னா அந்த செல்லை நான் ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அது பிரைமரி செல், நாட் பி ரீசார்ஜ். அதை நான் திரும்பவும் பயன்படுத்த முடியாது. அது சின்ன அளவில் தான் இருக்கும் எனக்கு. அது இதில் பயன்படுத்துகிறோம், கிளாக்கில் இருக்குது, வாட்சஸ், டாய்ஸ், பொம்மை டாய்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, பொம்மை காரு, அந்த மாதிரிலாம் வந்து இந்த செல் தான் யூஸ் பண்ணுறாங்க, பிரைமரி செல். ஸோ இதெல்லாம் தாங்க அந்த பிரைமரி செல். ஓகேங்களா, ஸோ பார்த்தோம்னா AAA பேட்டரி, AA சைஸ், ரிமோட்டு செல்லு பார்த்தோம். ரிமோட் செல்லுக்கும் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய கிளாக் செல்லும் வேறு வேறு சைஸில் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பிரைமரி செல். ஒரு தடவை மட்டும்தான் என்னால் பயன்படுத்த முடியும். அதுக்கு பவர் சார்ஜ் இறங்கிடுச்சுன்னா நான் அதை பயன்படுத்த முடியாது. இதே செகண்டரி செல்லுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம கையில் வச்சுருக்க ஃபோன். இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி ஆனது, ஓகேங்களா, அதாவது குரூப் ஆஃப் செல் தான் வந்து பேட்டரி. இந்த பேட்டரியில் குட்டி குட்டி செல்லாம் சேர்ந்து தான் பேட்டரியாக மாறுது. இந்த ஃபோன் பேட்டரியை நம்ம திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும். ஸோ அதோட லைஃப் டைம் வரைக்குமே நம்மளால் பயன்படுத்த முடியும். இதுதான் வந்து செகண்டரி செல். A cell that can be recharged many times is called secondary cell. அதே மாதிரி இந்த செகண்டரி செல்லோட சைஸும் வந்து சின்னதாகவும் இருக்கும், பெருசாகவும் இருக்கும். அதோட நம்ம பயன்படுத்தக்கூடிய யூசேஜை பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காரில் யூஸ் பண்ணுற பேட்ரி, இல்லை வண்டியில் யூஸ் பண்ணுறது, நம்ம வீட்டில் வந்து யூபிஎஸ்ன்னு ஒன்று வச்சுருப்போம்.
யூபிஎஸ் அப்படிங்கிறது நம்ம கரண்ட் போனதுக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடியது. அதில் ஒரு பேட்டரி இருக்கும், ஒரு இன்வெர்டர் இருக்கும். அந்த பேட்டரி எனக்கு நான் திரும்ப திரும்ப பயன்படுத்த முடியும். ஸோ அப்போ அது செகண்டரி செல்லு தானே. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்னோட சைஸை பொறுத்து, நான் பயன்படுத்தக்கூடிய யூசேஜை பொறுத்து என்னோட சைஸ் ஆஃப் த செகண்டரி செல் சேஞ்ச் ஆகுது. கிளியர்? ஸோ அந்த செகண்டரி செல்லாம் எங்கெங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், எமர்ஜென்சி லேம்ப்ஸ், வெஹிக்கல் பேட்டரிஸ், இது எல்லாமே வந்து செகண்டரி செல் வந்து பயன்படுத்துறாங்க. ஸோ அடுத்து பேட்டரி அப்படிங்கிறது 2 இல்லைனா 2க்கும் மேற்பட்ட செல்லை வந்து நான் கனெக்ட் பண்ணனா அதை பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ சின்னதா ஒரு செல் இப்போ பார்த்தோம்னா இந்த 3 செல்லு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இந்த 3 செல்லையுமே நான் வந்து ஒவ்வொன்றா கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு 4 செல் இருக்கு. இங்கே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இந்த மாதிரி நான் 2க்கும் மேற்பட்ட செல்லை வந்து ஒன்றா இணைச்சி பயன்படுத்தினா அது பேட்டரி. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செல்லு இருக்குங்க. ஒரு செல்லில் எனக்கு 1 வோல்ட் தான் வந்து வோல்டேஜ் லெவல் கிடைக்குது. இப்போ நான் இந்த 4 செல்லையுமே சீரீஸாக பயன்படுத்தும் போது இதில் 1 வோல்ட்டு, இதில் 1 வோல்ட், இதில் 1 வோல்ட், மொத்தமாக எனக்கு டோட்டலாக 4 வோல்டேஜ் லெவல் வந்து பவர் கிடைக்கும். ஸோ இதனால தான் நான் வந்து செல்லை வந்து நிறைய செல்லை கனெக்ட் பண்ணி பேட்டரியாக பயன்படுத்துறதுக்கான காரணம். கிளியர்? ஸோ இப்போ பேட்டரியில் என்ன நடக்குது, ஒரு கெமிக்கல் எனர்ஜியை நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறேன். அண்டு இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிள் ஏன் அப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட நெகட்டிவ் சைடு அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைடுக்கு தான் மூவ் ஆகும். ஸோ அப்போ இங்கே வந்து காட்டியிருக்காங்க பாருங்க, ஒரு செல்லை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நெகட்டிவ்லேருந்து ஒரு பாசிட்டிவ்க்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகுது, இந்த இதுலேருந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு சார்ஜ் ஃப்ளோ ஆகும். அப்போ இந்த ஃப்ளோ இருக்குமா, கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது, இந்த செல்லை நான் கரெக்டாக பிளேஸ் பண்ணும்போது, அதாவது நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ், மறுபடியும் ஒரு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நான் பிளேஸ் பண்ணும்போது என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ ஆனது ஒரே டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இதன் காரணமாக தான் நம்ம வந்து செல்லை கரெக்டாக பிளேஸ் பண்ணும்போது தான், அதாவது சீரீஸாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம்னா செல்லை கரெக்டாக பிளேஸ் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, இங்கே வார்னிங்காக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு சின்னதாக ஒரு லைட் எரிய வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தாங்கனாலும் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் சப்ளையை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அதில் வரக்கூடிய வோல்டேஜ் லெவலானது ரொம்ப அதிகம். ஏன்னா அது நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முக்கியமான அது பயன்படுத்தக்கூடிய பர்சன்ஸ், ஸோ எலக்ட்ரீஷியன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எலக்ட்ரிக்கல் சப்ளையை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் நார்மலாக போய் அதில் ஒயரை கனெக்ட் பண்ணுறதோ எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ நீங்கள் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கையில் க்ளவுஸ் இல்லாமல் பயன்படுத்தவே கூடாது. ஓகேங்களா? பேரண்ட்ஸ் இல்லாத சமயத்தில் எலக்ட்ரிக் சப்ளையில் நீங்கள் கை வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி தான் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் சின்னதாக நம்ம வீட்டிலலாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு டார்ச். இந்த டார்ச்சில் வந்து இங்கே நல்லா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி, டார்ச்சில் இருக்க செல்லெல்லாம் கீழே விழுந்ததுக்கப்புறம் அது எப்படி பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்லித்தர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ டார்ச்சில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு பிளேஸ் பண்ணும், எந்த பக்கம் நெகட்டிவை பிளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செல்லு பார்த்தோம்னா சின்னதாக ஒரு பம்ப் மாதிரி தெரியும் இந்த இடத்துல. இந்த செல்லை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இப்படி இருக்கும், கீழே சர்ஃபேஸ் பிளெயினாக இருக்கும், பட் டாப்பில் ஒரு பம்ப் மாதிரி இருக்கும். இந்த டாப் பம்ப் இருக்கு பார்த்தீங்களா, அது பாசிட்டிவ் சைடு. சப்பையாக இருக்கிறது வந்து நெகட்டிவ் சைடு. ஓகேங்களா? ஒரு செல்லை பார்த்தோம்னாலே ஒரு சின்னதாக ஒரு பம்ப் மாதிரி தெரிஞ்சதுன்னா அது பாசிட்டிவ் பக்கம், பிளெயினாக இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் பக்கம். ஓகேங்களா? ஸோ என்னோட கரண்ட் ஃப்ளோ ஆனது எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, சாரி என்னோட சார்ஜ் ஃப்ளோ. ஓகேங்களா? என்னோட சார்ஜ்
ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது வந்து எனக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு ஃப்ளோ ஆகும். அண்ட் இங்கே பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல் டு தி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் கரண்ட் அப்படிங்கிறது வேற, ஓகேங்களா? கரண்ட் அப்படிங்கிறது ஐ, எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோ அப்படிங்கிறது வேற, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ அதை பற்றி இன்னும் ஹையர் ஸ்டடீஸில் நம்ம படிப்போம். இப்போதைக்கு ஒரு எலக்ட்ரான் ஆனது ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஆனது நெகட்டிவ் சைட்லேருந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஃப்ளோ ஆகும். எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஆனது பாசிட்டிவ் டெர்மினலிருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு மூவ் ஆகும். எலக்ட்ரானோட ஃப்ளோ அப்படிங்கிறது நெகட்டிவ் சைட்ல இருந்து பாசிட்டிவ் சைடுக்கு ஃப்ளோ ஆகும், ஓகேங்களா? அண்ட் தென் எலக்ட்ரிக் கரண்ட் ஆனது எனக்கு பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு ஃப்ளோ ஆகும். ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ அப்படிங்கிறது வேற, எலக்ட்ரிக் கரண்டோட ஃப்ளோ அப்படிங்கிறது வேற. ஸோ இங்கே பார்த்தோம்னா ஒரு செல், எனக்கு ஒரு டார்ச்சில் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா 2 செல் இருந்துச்சுன்னா போதும். அண்ட் தென் அந்த 2 செல்லை ஆன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்விட்ச். ஸோ இந்த ஸ்விட்ச் அப்படிங்கிறது எனக்கு என்ன பயன்பாடு, எதனால நான் ஒரு ஸ்விட்சை பயன்படுத்துகிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒரு சர்க்கியூட் இருக்குங்க, ஓகேங்களா? ஒரு பேட்டரி இருக்கு. இந்த பேட்டரியில் நான் ஒரு ஸ்விட்சை பயன்படுத்துகிறேன். ஸோ அண்ட் தென் இங்கே ஒரு பல்ப் இருக்கு. ஸோ இப்போ இங்கே நான் வந்து ஒரு 10 வோல்ட்டுக்கான ஒரு பேட்டரியை பயன்படுத்துகிறேன். 10 வோல்ட் பயன்படுத்தும் போது இந்த பல்பு கண்டிப்பாக எரியணும். ஆனால் ஏன் எரியல அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கான இங்கே ஒரு ஸ்விட்ச் நான் வச்சுருக்கேன் இல்லைங்களா? இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பனில் இருக்குது. கிளியர்? அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ ஆர் எலக்ட்ரிக்கல் கரண்ட் ஃப்ளோ அப்படிங்கிறது எப்போ ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கான சர்க்கியூட் க்ளோஸ்டாக இருக்கும் போது மட்டும்தான் ஏற்படும். ஸோ ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் மட்டும்தான் எனக்கு எலக்ட்ரிக்கல் கரண்ட்டோட ஃப்ளோ இருக்கும். இப்போ இந்த ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்குது, அதனால் பல்பு க்ளோ ஆகலை. ஒருவேளை நான் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பல்ப் க்ளோ ஆகும், ஓகேங்களா? அப்போ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக மாறுது. கிளியர்? இதுதான் நான் ஸ்விட்சை பயன்படுத்துறதுக்கு காரணம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வீட்லேயே ஸ்விட்சே இல்லைன்னு நினச்சி பாருங்களேன். இந்த கரண்ட்டு இருக்கும் போதெல்லாம் எப்போ பார்த்தாலும் லைட்டு, ஃபேனு எல்லாமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் ஸ்விட்சுங்கன்னு ஒன்று இருக்கிறனால தான் எனக்கு தேவைப்படாத போது அதை நான் ஆஃப் பண்ணி வைக்க முடியுது. இப்போ நம்ம ஸ்விட்சே இல்லைன்னா அது எப்போ பார்த்தாலும் ரன் ஆகிட்டே இருக்கும். எந்த ஒரு நீங்கள் மிஷின் வாங்கினாலும் சரி ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்விட்சோட பயன்பாடு. ஸோ இதுதாங்க ஓப்பன் சர்க்கியூட், க்ளோஸ் சர்க்கியூட்டுக்கான டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் சர்க்கியூட்டில் சிம்பிள் சர்க்கியூட், சீரிஸ் சர்க்கியூட், பேரலல் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சிம்பிள் சர்க்கியூட் அப்படிங்கிறது இப்போ நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இது சிம்பிளான ஒரு சர்க்கியூட். ஒரே ஒரு பேட்டரி, ஒரு ஸ்விட்சு, ஒரு லைட்டு. கிளியர்? இதுவே சீரியஸ் சர்க்கியூட் அப்படிங்கன்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்விட்சு, ஒரு பேட்டரி, அண்ட் இங்கே பார்த்தோம்னா எனக்கு 3 பல்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 பல்பு எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கலான்னு பார்த்தோம்னா, நம்ம ஏதாவது பண்டிகை காலத்தில் சீரியல் லைட்டு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சீரியல் லைட்டு ஒரே ஒரு ஒயர் தான் வரும். அந்த ஒரு ஒயர்லேயே ஒரு பல்ப், நிறைய பல்பு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பல்பு கனெக்ட் பண்ணியிருப்பாங்களா? இது வந்து ஒரு சீரியல் லைட். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு ஒரே ஒரு ஒயரில் இத்தனை லைட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது. எனக்கு இந்த 3வது பல்பு சடனாக வந்து ஃபியூஸ் போகுது, டப்புன்னு வெடிச்சிடுது, இல்லை ஏதாவது ஒரு இடிச்சுக்கிட்டு பல்பு வந்து எரியாமல் போயிடுதுன்னா, அடுத்த இருக்க 2 பல்புமே எனக்கு எரியாது, க்ளோ தராது. இதுதான் சீரியஸ் சர்க்கியூட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே. ஒருவேளை நான் வந்து பேரலல் சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேரலல் சர்க்கியூட்டில் பாருங்கள்,
ஒரு பேட்டரி இருக்கு, இங்க ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்ச், இது செகண்ட். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பல்ப் செகண்ட் பல்ப். எனக்கு ஃபர்ஸ்ட் பல்ப் வேணுங்கும் போது இந்த ஃபர்ஸ்ட் சுவிட்சை நான் ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பல்ப் எரியணுங்கும் போது செகண்ட் சுவிட்சை நான் ஆன் பண்ணிக்கலாம். எனக்கு மாற்றி கூட ஆன் பண்ணலாம். எனக்கு இப்போ செகண்ட் தேவையே இல்லை அப்படின்னா செகண்ட் சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட்டை மட்டும் க்ளோ பண்ணலாம். இது எனக்கு பேரலல் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சர்க்யூட்டுமே எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க? பேரலல்ல தான். ஏன்னா அப்போ தான் நான் வந்து எனக்கு ஃபேன் வேணுங்கும் போது ஃபேன் போட்டுக்க முடியும், லைட்டு வேணுங்கும் போது லைட்டு போட்டுக்க முடியும். ஒரு வேளை சீரியஸாக கனெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சீரியஸாக கனெக்ட் பண்ண உடனே நான் சப்ளையை ஆன் பண்ண உடனே எனக்கு லைட்டும் எரியும், ஃபேனும் எரியும், எல்லாமே வந்து சப்ளை ஆகிட்டே இருக்கும். திடீர்னு எனக்கு லைட்டு சடனாக வெடிச்சிருது அப்படின்னு பார்த்தா என்னோட ஃபேனும் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ என்னோட டோட்டல் சப்ளையும் வந்து கட் ஆயிரும். ஓகேங்களா, இதுதான் சீரீஸில் நான் பயன்படுத்துறதுக்கும் பேரலல்ல பயன்படுத்துறதுக்குமான வித்தியாசம். அடுத்து சிம்பிள்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். நம்ம பயன்படுத்தக்கூடிய எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸோட சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு செல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு. இதுவே ஒரு பேட்டரினா ஒரு பாசிட்டிவ், ஒரு இந்த மாதிரி. ஓகேங்களா, 3 செல்லுக்கும் 2க்கும் மேற்பட்ட செல் தானே வந்து பேட்டரி. ஒரு ஸ்விட்ச் அப்படிங்கிறதுக்கு ஓப்பனாக இருந்தால் இப்படி, க்ளோஸ்டாக இருந்தால் இப்படி. அண்ட் தென் பல்பு நார்மலாக இருந்த ஸ்டேஜில் இப்படி க்ளோ ஆனிச்சுன்னா ஒரு சின்ன மார்க் மாதிரி. அண்ட் தென் கனெக்டிங் ஒயர்ஸ். ஸோ இந்த கனெக்டிங் ஒயர்ஸை பற்றி தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். கனெக்டிங் ஒயர்ஸை நான் கண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று இன்சுலேட்டர்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா, எனக்கு கண்டக்டர்ஸ் பயன்படுத்துறது பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் மெட்டல் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இங்கே இன்சுலேட்டருக்கு எக்ஸாம்பிளாக நான் ரப்பரை வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த மெட்டலில் எனக்கு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா? அதுவே இந்த ரப்பர் பார்த்தோம்னா எனக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. அதுதான் இன்சுலேட்டர்ஸ். கண்டக்டர்ஸ்னா ஒரு மெட்டீரியல் எனக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜஸை ஃப்ளோ பண்ண விடுதுன்னா அது கண்டக்டர். அதுவே ஒரு மெட்டீரியல் என்னோட எலக்ட்ரிக்கல் சார்ஜஸை ஃப்ளோ பண்ண விடலைன்னா அது இன்சுலேட்டர்ஸ். கிளியர்? ஓகேங்களா, இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். அண்டு கண்டக்டர்ஸ் பார்த்தோன்னா எக்ஸாம்பிளாக வந்து காப்பர், அயன், அலுமினியம், அண்ட் தென் இம்பியூர் வாட்டர். ஏன் இம்பியூர் வாட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்பியூர் வாட்டரில் நிறைய மினரல்ஸ் இருக்கும், அதே மாதிரி நிறைய அயான்ஸ் இருக்கும். இந்த அயான்ஸ் தான் வந்து என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு வந்து காரணமாக இருக்கும். அதனால தான் இம்பியூர் வாட்டர். ஓகேங்களா, அண்டு எர்த்து ஒரு பெஸ்ட் கண்டக்டர். நீங்கள் நார்மலாக பார்த்தோம்னா இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சின்னதாக ஒரு கம்பம் நிற்குதுன்னா அந்த கம்பத்தில் வந்து ஒரு ஒயர் இது பண்ணி கிரவுண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து எர்த்து கம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, ஏதாவது சடனாக மின்னல் தாக்குது அப்படின்னா இந்த எர்த் கம்பி வந்து உள்வாங்கிக்கும். இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபார்மர் திடீர்னு கம்பத்தில் ஒரு ஓவர் வோல்டேஜ் ஃப்ளோ ஆகுது, நார்மலான வோல்டேஜ் பார்த்தோம்னா 230 தான் ஃப்ளோ ஆகணும், அதுக்கும் மேலே ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இந்த எர்த்து உள்வாங்கி, எர்த்து கம்பிங்கிறது வந்து உள்வாங்கி உள்ள அனுப்பிடும். ஸோ எர்த்துங்கிறது ஒரு பெஸ்ட் கண்டக்டர். ஸோ அடுத்து இன்சுலேட்டர்ஸ் இல்லைன்னா நான் கண்டக்டர்ஸ். இந்த இன்சுலேட்டர்னா என்ன? ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டை வந்து தடுக்கக்கூடியது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிளாஸ்டிக், கிளாஸ், வுட்டு, ரப்பர், சைனா கிளே, எபோனைட் இதெல்லாமே வந்து இன்சுலேட்டருக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து டியூனோவில் பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஈல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வகையான மீன் வகைங்க. இந்த மீன் வகையில் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது அந்த எலக்ட்ரிக் ஈலை வந்து தொடும்போது ஷாக் அடிக்கும் நமக்கு. ஓகேங்களா, அண்ட் தென் இது எனிமிங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் இந்த பவரை வந்து யூஸ் பண்ணுது. ஒரு அரிய விலங்குன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணுறோம்? அம்மீட்டரில் மெஷர் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம இனிஷியலாக பார்த்தோம்னா கரண்ட்டை வந்து ஆம்ஸில் மெஷர் பண்ணுறதா சொல்லியிருப்போம். இந்த ஆம்பியர் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சவரோட பேர். இந்த ஆம்பியர் மூலியம், அந்த அம்மீட்டர் மூலிமா ஆம்பியர் கரண்ட்டோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் வோல்டேஜ் அப்படிங்கிறத நம்ம வோல்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். வோல்ட் மீட்டர் மூலிமா வோல்டேஜை மெஷர் பண்ண முடியும். கிளியர்?
ஸோ அவ்வளோதாங்க. அடுத்து சேஃப்டி மெஷர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, யாருக்காவது ஒருத்தருக்கு ஷாக் அடிக்குது இல்லை ஏதாவது நமக்கு பிரச்சனைனா அங்கே இருக்கக்கூடிய பவர் சப்ளையை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அண்ட் தென் ஸ்விட்சுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு ஷாக் அடிக்குதுன்னா டேரெக்டாக அவங்கள போய் தொடக்கூடாது. ஏதாவது வுட் மெட்டீரியலோ இல்லை நம்ம கையில் இருக்க ஸ்லிப்பர்ஸ் வந்து பெஸ்ட் இன்சுலேட்டர், அது மூலியமாக அவங்கள முதல்ல தள்ளி விட்டுறணும். அந்த அவர் பிடிச்சி ஒரு கண்டக்டிங் ஒயரை பிடிச்சிட்டு இருக்காருன்னா அவரை முதல்ல தள்ளி விட்டுறணும். நம்ம போய் அப்படியே கை வச்சோம்னா நமக்கும் ஷாக் அடிச்சிடும். அடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும், பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும். ஸோ அடுத்து மோர் டு நோவில் பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி கொடுத்துருக்காங்க. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் இன்வென்டர். பல்பை கண்டுபிடிச்ச முதல் பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படிங்கிறவர் நிறைய எலக்ட்ரிக்கல் அப்ளைன்சஸை கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ நீங்கள் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டை கண்டுபிடிச்சவர் வேறு, இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சவர் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அந்த கரண்ட்டை பயன்படுத்தி நிறைய ஹோம் அப்ளையன்சஸை கண்டுபிடிச்சது வந்து தாமஸ் ஆல்வா எடிசன். கிளியர்? அவ்வளோதாங்க இந்த லெசன். ஸோ லெசன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.